இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ இப்படி வந்து உட்காந்துருக்க? உன்னை பார்த்து பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன பார்த்து நீ பயந்து போயிட்டியா? உன்னை பார்த்து தான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஏன்? ஒவ்வொரு நாளும் நீ பண்ற தப்போட அளவு கூடிட்டே போகுது. புரியல, என்ன சொல்ற? ஒன்னா ரெண்டா இருந்தா நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். இந்த கணக்கு வழக்கு தான் பெருசாயிட்டே போதே. அதனால நான் பேசுறது உனக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும். நீ எதை பத்தி சொல்றேன்னு எனக்கு புரியல மீனாட்சி. எனக்கு எதுக்கு? எனக்கு தான் செலவுக்கு பணம் இருக்க மீனாட்சி. ஓங்கி ஒண்ணு விட்டாரு வை, பல்லெல்லாம் பேந்துரும். இப்ப எதுக்கு கோவப்படுற? ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா சொல்லு, போய் வாங்கிட்டு வரேன். நடிக்காத. இது என்ன ரூபான்னு உனக்கு தெரியுதா? தெரியுது, 500 ரூபா. கொட்டு பேத்தாத. இந்த நோட்டு உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தது. அதுக்கு என்ன, உனக்கு அது உரிமையா? எடுத்துக்கோ. ஒரு 500 ரூபா கூடவா இல்லாமையா இருக்கும்? வாங்க போற நீ. என்ன கொடுக்க போற? ஏண்டா உனக்கு ஒரு சீரியஸ்னஸே இல்லையா? சரி சரி, என்னன்னு சொல்லு. இது டூப்ளிகேட் நோட். என்னது டூப்ளிகேட் நோட்டா? இது எப்படி ஏன் பேண்ட் பாக்கெட் வந்துச்சு? ஓ, ஒரு வேளை எவனோ கொடுத்து நான் கண்டுபிடிக்காம வாங்கிட்டனோ? நீ யாரு, எப்படியா பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சிச்சு மீனாட்சி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்பத்தாவோட காசுல கள்ள நோட்டை கலந்தவன் தான் ஏன் பாக்கெட்லயே இந்த கள்ள நோட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான். ஆமா, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? கடைக்கு போனப்போ கடைக்காரர் சொன்னாரு. நல்ல வேளை உன்கிட்ட சொன்னாரு. போலீஸ்ல சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்? குடும்ப மானமே போயிருக்கும். யாரு மீனாட்சி, எனக்கு தெரிஞ்சு ஏதோ சதி நடக்குது. யாரோ நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமா பழி வாங்க பாக்குறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மீனாட்சி. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அப்பனே முருகா, என்ன காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை காப்பாத்துப்பா. அவ ரொம்ப ரொம்ப நல்லவ.